பேக்கரி ஸ்டைலில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான டீ கேக் செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எக் ஒயிட் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் இது கூடவே ஆட் பண்ணி மீடியம் ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாத்திரத்தை கவுத்துனா கூட ஒரு ட்ராப் கூட மூவ் ஆகக்கூடாது. அதுதான் கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே செப்பரேட் பண்ண எக் யோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வெனிலா எசன்ஸ் அண்ட் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பேக்கரியில் வாங்குற டேஸ்ட் வரும். இது கூடவே வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா சேர்த்ததுக்கு அப்புறமா பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ஜென்டிலாக ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கேக் ஹார்ட் ஆகிடும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை 8 இன்ச் ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு டூத் பிக் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 to 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டீ கேக்குமே பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம எந்த விதமான கேக் ஜெல்லோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வீட்லேயே சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் ஒரு டீ கேக் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டீ கேக் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.